2025ஆம் ஆண்டு காப்போது சாதாரணதர பரீட்சையை தோற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே இதுவரை காலமும் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரையும் நடைபெற்ற காப்போது சாதாரணதர இறுதி பரீட்சையின் வினாத்தாளில் காணப்படுகின்ற கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பான வினாக்கள், அதனோடு இணைந்த ஏனைய வினாக்களை கணக்கீடு சமன்பாட்டுடன் இணைந்த வினாவப்பட்டுள்ள ஏனைய வினாக்கள் தொடர்பான விடயங்களையும் இன்றைய காணொளியிலே உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போது சாதாரணதர பரீட்சையில் 5வது வினாவில் உபபிரிவு 3வது வினாவாக வினாவப்பட்டுள்ள கணக்கீட்டு சமன்பாடு ஆனா பகுதியாகவும் ஆவண்ணா பகுதியாக சொத்து பொறுப்புகள் தொடர்பான உரிமையாண்மை தொடர்பான பெறுமதிகளும் கேட்கப்பட்டு, இதில் ஆனா பகுதி கணக்கீட்டு சமன்பாட்டுக்குரிய கொடுக்கல் வாங்கல்களாக தர்சன் என்பவர் 1/1/2016 பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றை நடத்துகின்றனர். இவருடைய வணிகம் இவர் நடத்துகிற வணிகம் பாடசாலை உபகரண விற்பனை வணிகம். அப்ப பாடசாலை உபகரண விற்பனை வணிகத்தை நடத்துகிறபடியால் இவருடைய மீள் விற்பனை பொருள் பாடசாலை உபகரணங்கள். அப்ப மீள் விற்பனை பொருள் பாடசாலை உபகரணங்கள்னா பாடசாலை உபகரணங்கள் இங்கே இருப்பாக கருதப்படும். மீள் விற்பனை பொருட்களை தான் நாங்கள் இருப்புகள் என்று சொல்லுவோம். அப்போ பாடசாலை உபகரணங்களை விற்பனை செய்வதற்கான வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். பின்வருவன அன்றைய தினம் நிகழ்ந்த சில கொடுக்கல் வாங்கல்கள் ஆகும். இது முதலாவது, தர்சன் வணிகத்தில் ஈடுபடுத்திய காசு 50,000. அப்ப உரிமையாளர் வணிகத்தை ஆரம்பித்தவர் தர்சன். அவர் வணிகத்தில் ஈடுபடுத்திய காசு என்று சொன்னால் அது மூலதனமாக கருதப்படும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு முதலாவது கொடுக்கல் வாங்க தர்சன் ஈடுபடுத்திய மூலதனம் தொடர்பான பதிவுகள் கணக்கீட்டு சமன்பாடு அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்து காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் தர்சன் வணிகத்தில் மூலதனமாக காசை ஈடுபடுத்துகின்ற போது வணிக நிறுவனங்கள் எப்பவும் கணக்கு செய்யும் போது நீங்கள்லாம் இந்த வணிக நிறுவனம் என்று கருதப்படும். உரிமையாளர் வேறு வணிக நிறுவனம் வேறு என்ற அடிப்படையிலான கணக்கறிக்கைகளை நாங்கள் தயாரிக்க வேணும். அப்ப இங்க உரிமையாளர் வேறு வணிகம் வேறு என்ற அடிப்படையில நீங்கள் பார்க்கும்போது தர்சன் வணிகத்துக்கு உங்களுக்கு காசை கொண்டு வந்தார். ஆகவே உங்களோட கையில் இருக்கிற காசுன்ற அளவு, அதாவது வணிகத்தின் காசு பெட்டிக்குள்ள இருக்கிற காசுன்ற அளவு அதிகரிக்கும். அப்ப வணிகத்தின் காசு பெட்டிக்கு இருக்கிற காசுன்ற அளவு அதிகரிக்க போது அப்ப இங்க காசு ஒரு சொத்து, நடைமுறை சொத்து. அவை இந்த நடைமுறை சொத்துக்களின் அளவு அதிகரிக்கும். அப்ப இது நடைமுறை சொத்துல ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்த போகுது. அப்ப முதலாவது கொடுக்கல் வாங்கலை பார்த்தீங்கன்னா அதுல முதலாவது நடைமுறை சொத்துல அதிகரிப்பும், அதே போல உரிமையாளர் வணிகத்தில் ஈடுபடுத்தினபடியால் உரிமையாளர் வணிகத்தில் இருந்த ஒரு தனித்த நபர் அல்லது வேறுபட்ட நபர் என்றபடியால் உரிமையாளருக்குரிய கொடுக்கல் வாங்கல் அல்லது உரிமையாளரோடு தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கான கணக்கீட்டு கூறாக நாங்கள் உரிமையாண்மையை பயன்படுத்துவோம். அப்ப அந்த வகையில உரிமையாளர் வணிகத்துக்கு வளங்களை கொண்டு வரும்போது உரிமையாண்மை, அதாவது வணிகத்தால், அதாவது உங்களால மாணவர்கள் இங்க வணிகமாக கருதப்படுவார்கள். வணிகத்தால திருப்பி செலுத்த வேண்டிய அளவு அதிகரிக்கும். உரிமையாண்மையிலையும் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தும். உரிமையாளர் உரிமையாளர் வணிகத்துல வளங்களை ஈடுபடுத்தும் போது, வணிகத்துக்கு உரிமையாளர் 50,000 காசை ஈடுபடுத்தும் போது இதுல சொத்துக்கள், அது காசு சொத்து, வணிகத்துக்கு காசு வரும், சொத்துக்கள்ல அதிகரிப்பு ஏற்படும். அதே போல உரிமையாளர் கொண்டு வந்தபடியால் உரிமையாளருக்கு வணிகத்தால் திருப்பி கொடுக்க வேண்டிய அளவும் அதிகரிக்கும். அது மூலதனம், உரிமையாண்மை அதிகரிக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காசுக்கு வாங்கிய தளவாடங்கள். இப்போ உங்களோட கையில் இருக்கிற காசுல, உங்களோட கையில லாஜிக்குள்ள லாஜி பெட்டிக்குள்ள காசு பெட்டிக்குள்ள, வணிகத்தின் காசு பெட்டிக்குள்ள 50,000 ரூபாய் காசு இருக்குது. அதுல 20,000 ரூபாய் பெறுமதியான தளவாடங்களை வாங்க போறீங்க. அப்ப 50,000 ரூபாய் காசு எடுத்து என்ன செய்ய போறீங்க?
தளபாடம் வாங்கும்போது தளபாடத்துக்காக கொடுக்க போறீங்க. 50,000 காசை வந்து தளபாடத்துக்காக கொடுக்க போறீங்க. அப்ப வணிகத்தை விட்டு காசு என்ன செய்யும்னா வெளியில போகும். அப்ப காசு குறைவடையும். அதே வேளை இந்த தளபாடம் வந்து வணிகத்துக்கு ஒரு சொத்து. அப்ப தளபாடம் வணிகத்துக்குள்ள பெறும். அப்ப 20,000 பெறுமதியான தளபாடம் பெறும். 20,000 பெறுமதியான தளபாடம் அதிகரிக்குது. அது ஒரு நடைமுறை எல்லா சொத்தாக கருத வேணும். நீங்க தளபாடம் வந்து சாதாரணமாக சொல்லப்பட்டால் நடைமுறை எல்லா சொத்துக்கள். அப்ப வணிகத்துல வந்து நடைமுறை எல்லா சொத்து தளபாடம் அதிகரிக்குது. அதே போல காசுன்ற சொத்து வந்து குறைவிடையா இருக்கு. காசுன்ற சொத்து குறைவடை. ரைட். இதுல 20,000 ரூபாய் பெறுமதியான தளபாடங்களை நீங்கள் வாங்குறீங்க. அப்ப உங்களோட காசு பெட்டிக்குள்ள இருந்து 50,000 ரூபாய் காசு இருக்கு. அதுல இருந்து 20,000 எடுத்து கொடுக்க போறீங்க. தளவாடம் வாங்கும் போது நாங்கள் காசை கொடுப்போம். அப்ப காசை கொடுக்கும்போது காசு வணிகத்தை விட்டு வெளியில போகும். அப்ப காசு வந்து குறைவடையும். காசு வந்து கணக்கெட்டுக்கு அதாவது சொத்துக்குரியது. ஆகவே சொத்து குறைவடையும். அதே போல ஏன் காசு கொடுத்து நாங்கள் தளவாடம் வாங்குறதுக்கு? ஆகவே தளவாடம் வணிகத்துக்குள்ள வருது. அப்ப தளவாடத்தின் அளவு அதிகரிக்கும். தளவாடம் வந்து ஒரு சொத்து. அப்ப சொத்து வந்து அதிகரிக்கும். அப்ப பாருங்க, இதுல 2வது கொடுக்கல் வாங்கல் வந்து சொத்துல அதிகரிப்பு ஏற்படுத்துது, சொத்துல குறைவே ஏற்படுத்துது. காசு என்ற சொத்து குறையுது, தளவாடம் என்ற சொத்து அதிகரிக்கிறதாக இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டடத்துக்கு செலுத்திய மாதாந்த வாடகை. இப்ப நீங்கள் வணிக நிறுவனம், உங்களோட வணிகம் வந்து ஒரு கட்டிடத்துக்கு கட்டிடத்துல வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்குது. அப்ப வாடகைக்கு தந்தவருக்கு என்ன செய்வோம்? நீங்கள் வாடகை கொடுக்கணும். அப்ப வாடகையாக என்னத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னா காசை கொடுப்பீங்க. அப்ப காசை கொடுத்தா காசு வணிகத்தை விட்டு வெளியில போகுது. உங்களோட காசு பெட்டியில இருந்து காசுன்ற அளவு குறைவடையுது. வாடகை என்ற பேர்ல குறைவடைய போகுது. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 5,000 ரூபாய் காசு யாருக்கு கொடுத்தது இல்லை ஏன் கொடுத்ததுன்னு சொன்னால் வாடகையாக கொடுத்தாங்க. அப்ப வாடகை என்பது வணிகம் செய்யப்படுறதால உருவாகிற ஒரு செலவீனம். அப்ப வணிகத்துல செலவீனம் ஒன்று அதிகரிக்குது. வாடகை என்ற செலவீனம் அதிகரிக்குது. செலவீனம் அதிகரிக்கும் போது உரிமையாண்மை என்ன செய்யும்? அது உரிமையாளர் தான் அதை தாங்கிக் கொள்ள வேணும். அப்ப செலவீனம் அதிகரிக்கும் போது உரிமையாண்மையும் குறைவடையும். வாடகை என்ற பேர்ல அது குறைவடைவதா இருக்கு. அப்போ செலவீனம் அதிகரிக்கும் போது உரிமையாண்மையும் குறைவடையும். வாடகை. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திரும்ப இருக்க வாடகை பற்றி சொல்றேன். அப்போ நீங்க கட்டடம், உங்களோட கட்டடம் வந்து மாத வாடகை அடிப்படையில் 5,000 ரூபாய் செலுத்தி இயங்குது. இப்போ இந்த மாதத்துக்கான வாடகையாக நீங்கள் 5,000 கொடுக்கும்போது உங்களோட கையில் இருக்கிற காசுன்ற அளவு, அதாவது வணிகத்தின் காசு பெட்டிக்குள்ள இருக்கிற காசுன்ற அளவு குறைவடைய போகுது. அதேவேளை இது ஒரு செலவீனம் அதிகரிக்கிறபடியால் உரிமையாண்மை குறைவடைய போகுது. அடுத்த வங்கியிடமிருந்து பெற்ற கடன். இப்ப நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஒரு வங்கிட்ட கடன் வாங்குறது. ஆறு வங்கிட்ட கடன் வாங்குவாருன்னு சொன்னா வணிகம் தான் வாங்கும். உரிமையாளர் பிரதர்சனம் வாங்குவாருன்னு யோசிக்கிறீங்கள. உரிமையாளருக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. அப்போ வங்கிக்கு வந்து கடனை விண்ணப்பிக்க போறது அல்லது கடனை கேட்க போறது வணிக நிறுவனம். அப்ப வங்கி என்ன செய்யும்னா இந்த கடனாக என்னத்தை தரும் உங்களுக்கு? வணிகத்துக்கு காசு தரும். அப்ப உங்களோட கையில இருக்கிற காசுன்ற அளவு இப்ப என்ன செய்யும்? அதிகரிக்கும். கையில் இருக்கிற காசுன்ற அளவு என்ன செய்யும்? 25,000 அதிகரிக்கும். ரைட். இந்த காசு யார் தந்தது? ஏன் அதிகரிச்சது? எப்படி அதிகரிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வங்கிட்ட கடன் வாங்கினார். அப்ப உங்களுக்கு தெரியும் வணிகத்துல வளங்களை ஈடுபடுத்துகின்ற 2 தரப்பினர். ஒன்று உரிமையாளர், அடுத்தது உரிமையாளர் தவிர்ந்த வெளிநபர்கள். அப்ப உரிமையாளர்கிட்ட வாங்கினா உரிமையாண்மையை கூட்டுவோம். அது மூலதனம் என்ற பேர்ல கூட்டுவோம். உரிமையாளர் தவிர்ந்த வெளிநபர்கிட்ட வாங்கும் போது அதை நாங்கள் பொறுப்புகள் என்று சொல்லுவோம். அப்ப வங்கிக்கு இந்த கடன் அளவு என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்க வேணும். வங்கிக்கு திருப்பி கொடுக்கணும் என்றபடியால் வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பெறுமதி வந்து அதிகரிக்கும். அது வங்கி கடன் என்ற பேர்ல அதிகரிக்கும். வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பெறுமதி அதிகரிக்கும். அது வந்து வங்கி கடன் என்ற பேர்ல அதிகரிக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் வங்கி கடன் ஒரு நடைமுறை அல்ல பொறுப்புன்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வங்கி கடன் என்ற அது பேர்ல அதிகரிக்கும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் 5வது கடனுக்கு கொள்ளணும் செய்த பாடசாலை உபகரணங்கள். அப்ப நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், இங்க பாடசாலை உபகரணம் தான் மீள் விற்பனை பொருள். மீள் விற்பனை பொருள்னா நாங்கள் அதை இருப்புன்னு சொல்லுவோம். அப்ப இருப்பின் அளவு என்ன செய்யும்னு சொன்னால் பொருட்களை வாங்கும் போது அது நீங்கள் கடனுக்கு வாங்குறீங்க, வாங்கும்போது பொருளின் அளவு அதிகரிக்க போகுது. வணிகத்துல இருப்பின் அளவு அதிகரிக்கும். 10,000 ரூபாய்.
அப்ப இந்த இருப்பின் அளவு அதிகரிக்கிறதுனால யார் அதை தந்தது இருப்பு? எப்படி கிடைச்சது எங்களுக்கு இருப்பு? கடனுக்கு வாங்கினான். அப்ப கடனுக்கு வாங்கினால் அது நான் உரிமையாளர் தவிர்ந்த வழியாக்கிட்ட வாங்குறதெல்லாம் பொறுப்புகள் அடங்கும். அப்ப கடனுக்கு வாங்கும்போது அந்த கடன் தந்தவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பெறுமதி என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப பாடசாலை உபகரணங்களை கடனுக்கு வாங்கும்போது பாடசாலை உபகரணம் வணிகத்தை பெருகுது. உங்களோட வணிகத்துக்கு பாடசாலை உபகரணங்கள் பெருகுது. அது இருப்பு. பாடசாலை உபகரண விற்பனை வணிகத்தினுடைய அது இருப்பாக கருதப்பட வேணும். ஆகவே இந்த இருப்பு கடனுக்கு வாங்கினபடியால் அது கடன் அளவும் அதிகரிக்கும். ஆகவே கடன் உங்களுக்கு மீள்விற்பனை பொருட்களை கடனுக்கு தார வர நாங்கள் கடன் கொடுத்தோர்னு சொல்லுவோம். மீள்விற்பனை பொருட்களை கடனுக்கு தார வர நாங்கள் கடன் கொடுத்தோர்னு சொல்லிக்கலாம். அப்ப கடன் கொடுத்தோர்ன்ற பொறுப்பும் வணிகத்துல அதிகரிக்குது. சரிதானே? அப்ப இவ்வளவுதான் இதுல கணக்கீட்டு சமன்பாடுல கேட்கக்கூடிய வினா. அப்ப பாருங்க இதுல அதுக்கு பிறகு ஆவண்ணா பகுதியாக ஆவண்ணா பகுதியாக 4 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேள்வியை அவதானிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். முதலாவது கேள்வி நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்ற பெறுமதி கேட்டது. வாதனம் பரிமாணத்துல நடைமுறையில்லா சொத்துக்கள பெறுமதி உங்கள்கிட்ட முதலாவது கேள்வியாக கேட்டது. அப்ப பாருங்க இதுல 15 நடைமுறையில்லா சொத்துக்கள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, தளபாடம். அப்ப இதுல தளபாடம் பாருங்க வணிகத்துல ஒரே ஒரு நடைமுறையில்லா சொத்து மட்டும்தான் இருக்குது, தளபாடம். ஆகவே தளபாடத்தின் பெறுமதி அப்ப ஆவண்ணா பகுதிக்குரிய முதலாவது கேள்வி தளபாடத்தின் நடைமுறையில்லா சொத்துக்கள் பெறுமதி. ஆகவே தளபாடம் 20,000. நடைமுறையில்லா சொத்து அங்க 20,000 இருக்கு. அடுத்து நடைமுறை சொத்துக்கள். இப்ப நடைமுறை சொத்துக்கள் அவங்களுக்கு தெரியும், மொத்த சொத்துக்குள்ள நடைமுறை சொத்து நடைமுறையில்லா சொத்துன்னு சொல்லி 2 பகுதி இருக்கு. அப்ப நடைமுறை சொத்தை பொறுத்தமல்ல காசு இருக்கு, அது மாதிரி இருப்புகள் இருக்கு, வேற எந்த சொத்துக்களும் இல்லை. இப்ப நீங்க பிரேக்கெட்டுக்கு எழுதினதுன்ற நோக்கம் அதான். இப்ப நீங்கள் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடுல கேள்வி கேட்கும்போது முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிரேக்கெட்டுக்குள்ள என்னென்ன சொத்துன்ற பிரிவுகள் அல்லது பொறுப்புகள் பிரிவுகள் என்று காட்டும் போது அது உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய இருக்கும். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா காசு ஒன்று இருக்குது, ஆனா அது மைனஸ்ல இருக்குது. இங்கேயும் காசு 5,000 மைனஸ்ல இருக்குது. இதுல 25,000 பிளஸ்ல இருக்குது. இருப்பு பிளஸ்ல இருக்குது. முதலாவது கொடுக்கல் வாங்கலையும் பிளஸ்ல 50,000 காசு இருக்குது. அப்ப பாருங்க இதுல மைனஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் தனியாக எடுப்போம், பிளஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் தனியாக எடுப்போம். அப்ப இதுல 50,000, அடுத்தது இதுல ஒரு 25,000, அடுத்தது இதுல ஒரு 10,000. அப்ப பாத்தீங்கன்னா 85,000 மொத்தமாக பிளஸ்ல இருக்குது நடைமுறை சொத்து. மைனஸ்ல இருக்கிற நடைமுறை சொத்து 25,000 இருக்கு. அப்ப 85,000 இருந்து 25,000 போனால் நடைமுறை சொத்தின் பெறுமதி 60,000 ரூபாய். அப்ப நடைமுறை சொத்து 60,000 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மொத்த பொறுப்புன்னு சொன்னா எங்களுக்கு ஆரம்ப மீதிகள் ஒன்றும் இல்லைத்தானே. அப்ப இங்க 2 பொறுப்பு தான் இருக்கு. ஒன்று நடைமுறை பொறுப்பு 25,000 வாங்கி கடன் இருக்குது, நடைமுறை பொறுப்பு கடன் கொடுத்தோர் 10,000 இருக்கு. அவை 35,000 மொத்த பொறுப்புகளின் பெறுமதி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் 4வது கேள்வி இந்த உரிமையாண்மை என்ற பெறுமதி கேட்டு. உரிமையாண்மை என்ற பெறுமதி என்ன? உரிமையாண்மைக்கு 2 பகுதி தான் இருக்கு. அப்ப 50,000 பிளஸ்ல இருக்கு, 5,000 மைனஸ்ல இருக்குது. ஆகவே பிளஸ் மைனஸ் சீராக்கினீங்கன்னு சொன்னா 45,000 உரிமையாண்மை இருக்கு. அப்ப இதுல கேட்கப்பட்ட வினாக்கள் இதுல ஆனா பகுதியில கணக்கிட்டு சமன்பாடு கேட்கப்பட்டது, ஆவண்ணா பகுதியில நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள், அடுத்தது மொத்த பொறுப்புகள், உரிமையாண்மை போன்ற விடயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா 2017 ஆண்டு உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது. ரைட். அதுல என்னென்றால் முதல் கொடுக்கல் வாங்கல் தந்துட்டு 2016 ஆண்டு வினாவில கொடுக்கல் வாங்கல் தந்துட்டு உங்கள்கிட்ட கணக்கிட்டு சமன்பாடு கேட்கப்பட்டது. இங்க ஒரு கணக்கிட்டு சமன்பாடு தந்துட்டு கொடுக்கல் வாங்கல்களை பெறுமதின்னு எழுதட்டும். ஆனா கேள்வி கொடுக்கல் வாங்கல்களை பெறுமதின்னு எழுதட்டும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறபடியே நாங்கள் அதை எழுதுறது சுகம். ரைட், ஓகே. அப்ப இதுல பாருங்க முதலாவது கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கு 25,000 காசு அதிகரிக்குது, 25,000 வங்கி கடன் அதிகரிக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் பொறுப்பொண்டு அதிகரிக்குதுன்னு சொன்னா நாங்கள் ஆருடைய ஒரு ஆடு கடன் வாங்கியிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கிக்கிறோம். அப்ப இங்க என்ன பொறுப்பு அதிகரிக்குதுன்னு சொல்லி இருக்கிறோம்? வங்கி கடன் என்ற பொறுப்பு அதிகரிக்குது. ஆகவே வங்கி கடன் ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோம். காசும் கூடுது பொறுப்பும் கூடுதுன்றபடியா நாங்கள் கடன் ஒன்றை வாங்கியிருக்கிறோம்.
ஆகவே இது முதலாவது கொடுக்கல் வாங்கல் வந்து வங்கி கடன் பெற்றது ரூபாய் 25,000. முதலாவது கொடுக்கல் வாங்கல் வந்து வங்கி கடன் பெறப்பட்டது ரூபாய் 25,000 எழுது. வேற ஒன்றும் எழுதல. ஏன்னா பிரேக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிறபடியா நாங்கள் அதை பயன்படுத்தி தான் வினாக்குரிய விடையை அளிக்க வேணும். அப்ப இங்க வங்கி கடன் பெறப்பட்டது 25,000 ரூபாய். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சொல்லி இருக்குது இலவான ஒரு பகுதி. சரக்கிருப்பு குறையுது. சரக்கிருப்பு குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று சரக்கிருப்பை விற்க வேணும், அல்லது அந்த சரக்கிருப்புகளை நாங்கள் எடுப்பனவு செய்ய வேணும், அல்லது சரக்கிருப்பில் ஏதாவது அழிவுகள் நடக்க வேணும். இந்த மூன்று சந்தர்ப்பங்கள்லையும் சரக்கிருப்பு குறைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு காப்புத சாதாரண தரமானவர்களுக்கு இருக்கு. அப்ப சரக்கிருப்பு குறைகின்ற அதே வேளை நாங்கள் அப்ப மூன்று சந்தர்ப்பத்தை வச்சோன்னு ஒரு முடிவுக்கு மேலே ஆயினா இன்னும் அதோடு சேர்ந்த சில விளைவுகள் காட்டப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சொத்துக்கள்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படுது கடன் பட்டோர். அப்ப கடன் பட்டோர் அதிகரிக்குது, சரக்கிருப்பு குறைவடையுது, அதே போல லாபமும் இருக்கு. அப்ப லாபம் என்றா கட்டாயம் என்ன செய்ய வேணும், விற்பனை தான் நடந்திருக்கு. அப்ப இங்க கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குது 10,000 பெறுமதியான பொருட்கள் 15,000 ரூபாய் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குது. இதுல இன்னொரு விடயத்தை நீங்க அவதானிக்கலாம்டா, எவ்வளவு பெறுமதியான பொருள் இங்க விற்கப்படுதுன்னு சொன்னா 10,000 பெறுமதியான பொருள் விற்கப்படுது. அப்ப இந்த 10,000 பெறுமதியான பொருளை நாங்கள் விற்பனை கிரியம் என்று சொல்லலாம். 10,000 என்னன்னு சொல்லலாம் விற்பனை. விற்பனையின் போது ஏற்பட்ட கிரியம் விற்பனை கிரியம். எவ்வளவுத்து வித்து நாங்கள் 15,000 ரூபாவது கடனுக்கு கடனுக்கோ காசுக்கோ எவ்வளவுத்து விற்கிறோமோ அது வந்து விற்பனையாக கருதப்படும். அது வந்து விற்பனையாக வந்து கருதப்படுறதாக இருக்கும். ஆகவே இங்க 10,000 விற்பனை கிரியம், 15,000 வந்து விற்பனையாக கருதப்படும். அப்ப நீங்கள் அதை கொடுக்கல் வாங்கலாக எழுதும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் 10,000 பெறுமதியான பொருட்கள் 15,000 ரூபாய் கடனுக்கு விற்கப்பட்டது, கடன்பட்டோன்னு சொன்ன கடனுக்கு விற்கப்பட்டது. அடுத்த மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் 7,000 காசு குறையுது, 7,000 வாடகை குறையுது. இது வந்து ஏற்கனவே நாங்கள் முன்னுக்கு 2016ஆம் ஆண்டுல கொடுக்கல் வாங்கலாக தந்திருந்தவ. அப்ப அதை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா இங்க வந்து திரும்ப உங்களுக்கு கணக்கிட்டு பதிவாக தந்தது. அப்ப நாங்கள் ஏற்கனவே இந்த கொடுக்கல் வாங்கல பயணினாங்க, இதே தான் வாடகை தான், ஆனா பெறுமதி வேறு. அப்ப பாருங்க, சொத்து குறையுது, உரிமையும் குறையுது. அப்ப வாடகை என்றபடியே ஒரு செலவீனம். அப்ப இம்மாதத்துக்கான வாடகை செலுத்தப்பட்டது 2,000 எழுதலாம். நீங்கள் வந்து வாடகை காசா செலுத்திய வாடகை 7,000 எழுதும். இதுல 7,000 என்று இருக்கிறபடியே காசா செலுத்திய வாடகை 7,000. அடுத்த வாரம் கடன் கொடுத்தோர் குறையுது. கடன் கொடுத்தோர் குறைகிறதுக்கு காரணம் வந்து காசு கொடுத்துருக்க வேணும், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்க வேணும். அப்ப சிம்பிளாக சொல்லலாம், காசும் குறையுது கடன் கொடுத்தோரும் குறையுது வழியால் கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு 6,000 ரூபாய். அப்ப 4 கொடுக்கல் வாங்கல்களும் நாங்கள் இதுல எழுதக்கூடியதாக இருக்கு. அடுத்த கேள்வியில பாருங்க, வாரத்தில் மொத்த சொத்துக்களின் மொத்த உரிமையாண்மையினதும் அதிகரித்தல் அல்லது குறைதல் தனித்தனியாக எழுதலாம். அப்ப இதுல என்னண்டா, இந்த அதிகரித்தல் குறைதல்னு சொன்னா அதை நாங்கள் ஒரு சமன்பாட்டு வடிவத்துல பாக்குறேன்டா, இறுதி மீதி எடுத்து அந்த இறுதி மீதிக்கும் ஆரம்ப மீதிக்கும் வித்தியாசம் இவ்வளவுதையும் கூட்டி போட்டு இறுதி மீதி எடுக்கிறது, அப்படி ஒரு முறையில காணலாம். எல்லாத்தின் இறுதி மீதியும் எடுக்கிறது, இறுதி மீதி எடுத்து போட்டு ஆரம்ப மீதிக்கும் இறுதி மீதிக்கும் வித்தியாசத்தை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதிகரிப்பு குறைவென்று பார்க்கலாம். அப்ப இதுல பாருங்க, 25,000 பிளஸ்ல இருக்குது, 15,000 பிளஸ்ல இருக்கு சொத்துல. அப்ப 2 பிளஸையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 40,000 ரூபாய். மைனஸை பார்த்தீங்கன்னா 10,000 மைனஸ்ல இருக்கு, 7,000 மைனஸ்ல இருக்கு, 6,000 மைனஸ்ல இருக்கு. அப்ப மொத்த மைனஸ்ன்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா 23,000. அப்ப பாத்தீங்கன்னா இதுல 217,000 ஆரம்ப மீதி எங்கள்கிட்ட 200,000 இருக்கு. அப்ப இவ்வளவு சீராக்கினா 217,000 வந்து எங்களுக்கு வந்து சொத்தின் கூட்டுத்தொகையாக இருக்கும். அதாவது இறுதி மீதி, சொத்துக்களின் இறுதி மீதி. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த இறுதி மீதி ரைட், இறுதி மீதிக்கும் ஆரம்ப மீதிக்கும் வித்தியாசம். இப்போ இறுதி மீதியிலிருந்து ஆரம்ப மீதியை கழிச்சிங்கன்னு சொன்னா, இறுதி மீதியிலிருந்து ஆரம்ப மீதியை கழிச்சிங்கடா, இறுதி மீதி 2,17,000, அதுல இருந்து ஆரம்ப மீதி 2,00,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் விட வந்து உங்களுக்கு பிளஸ்ல வந்தா அதிகரிப்பு, மைனஸ்ல வந்தா குறை. விட பிளஸ்ல வந்தா அதிகரிப்புன்னு சொல்லுவீங்க, மைனஸ்ல வந்தா குறைன்னு சொல்லுவீங்க. அல்ல இதை விட இன்னொரு இலவான வழி இருக்குன்னா, இந்த ஆரம்ப மீதி இறுதி மீதி இந்த உலகத்தையும் விட்டுட்டு இந்த 4 கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட மாற்றங்கள், இந்த 4 கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட மாற்றங்களையும் நாங்கள் சேர்க்கும் போது அல்ல சீராக்கும் போது வந்து ஒரு பெறுமதி ஒன்று வரும்.
அது பிளஸ்ல வந்து அதிகரிப்பு, மைனஸ்ல வந்து குறையும். அப்ப நீங்கள் 25,000 15 பிளஸ்ல இருக்குது, அவை 40,000 மொத்த பிளஸ், மைனஸ் வந்து 23 இருக்குது, அவை 40ல இருந்து 23 போனால் 17,000 அதிகரிக்கும். அப்படி இலகுவாகவும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த உரிமையாண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆரம்ப மீதியை விடுவோம். இந்த இப்போ கடைசியாக சொன்ன முறையில் வாங்க, ஆரம்ப மீதி தேவையில்லை. இங்கே வந்து 2 கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது. ஒன்று 5,000, 5,000 வந்து எங்களுக்கு பிளஸ்ல இருக்குது, 7,000 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சீராக்கினா மைனஸ் 2,000 வரும். அப்போ மைனஸ் வந்தா என்னன்னு சொன்னால் குறைவு என்று எழுதுவீங்க. அப்போ உரிமையாண்மையில் ஏற்பட்ட குறைவு வந்து 2,000 சொல்லி சொல்லுவோம். உரிமையாண்மை 2,000 குறைவடை. இப்போ பொறுப்பங்கள்ட்ட கேட்கல, பொறுப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 25,000 வங்கி கடன் அதிகரிக்குது, 6,000 மைனஸ்ல இருக்குது. ஆகவே பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு 19,000 பொறுப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பாக இருக்கும். அப்ப இது வந்து 2017ஆம் ஆண்டு உங்களோட வினாவப்பட்ட வினாக்கள். ரைட், அதை இலகுவாக விடையளிக்கிற முறையை நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க கருத்தில் எடுத்துக்கொண்டு இதை வந்து நீங்கள் அணுக முடியும் இந்த இப்படியான வினாக்களை. ரைட், நாங்கள் இப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா வந்து 2018ஆம் ஆண்டு வினாவப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்வருவன மின்சார உபகரணங்களை விற்பனை செய்யும் சாகிரா வணிகத்தின் 31/3/2018 முடிவடைந்த மாதத்தில் நிகழ்ந்த சில கொடுக்கல் வாங்கல்கள் ஆகும். ரைட், அப்ப இதுல வந்து 5 கொடுக்கல் வாங்கல் தந்திருக்கிறோம். அந்த 5 கொடுக்கல் வாங்கல்ல வந்து கணக்கெட்டு சமன்பாடு, கணக்கெட்டு சமன்பாடை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி எழுப்பப்பட்ட அடிப்படை கணக்கெட்டு சமன்பாடுல இருந்து கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சமன்பாடு. இப்படி சமன்பாடு தரும்போது நாங்கள் பிரேக்கெட்டுக்குள்ள எழுத வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இது இருக்காது. நாங்கள் அதை வச்சுக்கொண்டே தந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டே கேட்கப்படுற கேள்விகளுக்கு அது தொடர்பான ஏனைய வினாக்களுக்கும் விடியளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வந்து எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறோம். பெற்ற வங்கி கடன் வந்து 1,00,000 ரூபாய். நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்கலாம்டா, அநேகமான கொடுக்கல் வாங்கல்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னர் வந்த பாசைப்பள்ளில் இருக்கிற அது பார்ட் ஒன்னுக்கையும் சரி பார்ட் டூலையும் சரி கொடுக்கல் வாங்கல் அதாக தான் இருக்கு, பெருசா மாறாது. ஆனா கொடுக்கல் வாங்கல் எமௌண்டுகள் வந்து மாறும். அது இந்த தொகை கொடுக்கல் வாங்கல் பெறுமதி வந்து மாற்றம் மாற்றம் ஏற்படுகிறது. அநேகமான கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்கனவே வந்த கொடுக்கல் வாங்கல்களாக தான் இருக்கு. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல்களை வச்சு கொண்டுதான் பெறுமதிகள் மாற்றப்பட்டு சில கொடுக்கல் வாங்கலாக புதிய கொடுக்கல் வாங்கலாக அடுத்தடுத்த வினாத்தாளில் வினாவப்படுகின்றது. அப்ப இதுல வந்து கணக்கெட்டு சமன்பாடு வந்து ஒரு பிரிவாகும், மற்றது பி பிரிவாக வந்து ஏற்கனவே 2016ஆம் ஆண்டுல பார்த்த மாதிரி நடைமுறையில்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகள், நடைமுறையில்லா பொறுப்புகள் போன்ற வினாக்கள் வினாவப்பட்டிருந்தது. ரைட், அந்த வினா வந்து இதில் தவற விடப்பட்டிருக்குது, 2வது பி பகுதிக்குரிய வினா. ரைட், நாங்கள் அதை வந்து கலந்துரையாடுவோம் அதை பற்றியும். இப்போ முதல் கணக்கெட்டு சமன்பாடை பார்ப்போம். அப்போ முதலாவது வந்து கணக்கெட்டு சமன்பாடை பதிவு செய்து காட்டியிருக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனுக்கு கொள்ளளவு செய்யப்பட்ட மின்சாரம், அப்போ கடனுக்கு கொள்ளளவு செய்யப்பட்ட மின்சார உபகரணங்கள். அப்போ இவர் மின்சார உபகரண விற்பனை வணிகம் என்றபடியால் மின்சார உபகரணங்கள்லாம் இங்கே மீள் விற்பனை பொருள். அப்ப மின்சார உபகரணம் வந்து என்னவா இருக்க போகுது, சரக்கு இருப்பாக இருக்க போகுது. அப்ப 50,000க்கு மின்சார உபகரணங்கள் வாங்கப்படுது, கடனுக்கு வாங்கினபடியால் கடன் கொடுத்தோர்ன்ற பெறுமதியும் வந்து அது இருக்கும். அப்ப கடன் கொடுத்தோர் எங்களுக்கு பொருட்களை தார, கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் திருப்பி காசை கொடுக்கணும். அப்ப காசு கொடுக்க வேண்டிய அளவு வந்து அதிகம், கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய அளவு அதிகரிக்கும். அடுத்த பாருங்க, கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்குறோம். இப்போ காசு கொடுக்கும்போது காசுன்ற அளவு என்ன செய்யும், காசு வணிகத்தை விட வெளியில போகும். எங்களோட லாட்சியில் இருக்கிற காசுன்ற அளவு அல்லது காசு பட்டிக்கு இருக்கிற காசுன்ற அளவு குறைவடையும். அதே வேளை கடன் அளவும் என்ன செய்யும், கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அளவும் குறைவடையும். அடுத்தது பாருங்க, 25,000 பெறுமதியான மின்சார உபகரணங்கள் 40,000க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப 25,000 பெறுமதியான மின்சார உபகரணங்கள் 40,000 விற்பனை செய்யப்பட்டது. இங்க கடனா காசான்னு ஒண்ணுமே சொல்லல. அப்ப ஒண்ணுமே சொல்லப்படாது. கடனண்டா கட்டாயம் கடன் சொல்ல வேணும், மற்றபடி நீங்கள் அது காசு கொடுக்கல் வாங்கலாதான் கருத வேணும். அப்ப 25,000 பெறுமதியான பொருளை விற்கும் போது வணிகத்திலிருந்து 25,000 பெறுமதியான பொருட்கள் வெளியில போகும். கடனுக்கு
இது காசுக்கு வித்தது, கடன் என்ற பதம் பயன்படுத்தப்படாத காசு விற்பனை. அப்ப வணிகத்துக்கு அவர் பொருளை வாங்கும் போது என்ன செய்வாருன்னா 40,000 காசு தருவார். அப்ப காசுன்ற அளவு அதிகரிக்கும். இப்ப உங்களுக்கு காசு பெட்டிக்கு இருக்கிற காசுன்ற அளவு 40,000 அதிகரிக்க போகுது. அப்ப இந்த விற்பனையால வர லாபம் வந்து உரிமையாளருக்கு கொடுக்கும், உரிமையாளருக்கு சேரும். அப்ப உரிமையாண்மை அதிகரிக்க போகுது, 15,000 ரூபாய் உரிமையாண்மை அதிகரிக்கும். அடுத்து பாருங்க, சாகிராவினால் தனது சொந்த பாவனைக்கு எடுத்த காசு. அவர் தன் தனது தேவைக்காக வணிகத்திலிருந்து எடுக்கிறார். அப்ப காசு எடுக்கும்போது காசு என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப 5,000 ரூபாய் காசு குறைவடையும். அவர் கொண்டு வரும்போது உரிமை அதிகரிச்சது, அப்ப எடுக்கும்போது உரிமையாண்மை குறைவடையும். தன் உரிமையாண்மை தான் எடுத்து போறேன். அப்ப காசு குறைவடையுது, உரிமையாண்மையும் குறைவடையும். ரைட். இதுக்கு பிறகு வந்து அடுத்த கேள்வி, பி பகுதியில முதலாவது கேள்வி வந்து நடைமுறை சொத்துக்கள். நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளலாம். நடைமுறை சொத்துக்கள் கேட்டிருந்தது. அப்ப நடைமுறை சொத்துன்னு சொன்னா இங்க சரக்கு இருப்பும் காசும் தான் நடைமுறை சொத்து. அப்ப ஆரம்ப மீதிகளும் இருக்கு. அப்ப நடைமுறை சொத்துன்னு சொன்னா நாங்கள் ஆரம்ப மீதி உட்பட இல்ல கொடுக்கல் வாங்கல்களையும் சேர்த்து தான் கூட்ட வேணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப மீதி 70,000 இருக்கு சரக்கு இருப்புல. 50,000 வந்து கொள்ளணும் செய்யறாங்க, 25,000 விற்பனை செய்யறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப தேறிய பெறுமதி 95,000 ரூபாய் சரக்கு இருப்புல இருக்குது. ஆனா எங்களை கேட்ட கேள்வி நடைமுறை சொத்து. இப்ப சரக்கு இருப்பு அதுல 95,000. ரைட். அதே மாதிரி 95,000 சரக்கு இருப்பு இருக்கு. அதே மாதிரி காசை பார்த்தீங்கன்னா ஆரம்ப மீதி 25,000, முதலாவது கொடுக்கல் வாங்கல் காசுல அதிகரிப்பு ஏற்படுத்துது, நாலாவது கொடுக்கல் வாங்கல் அதிகரிப்பு ஏற்படுத்துது, மற்ற ரெண்டும் குறைவு ஏற்படுத்துது. அப்போ வேறங்க மொத்தமாக குறையுது 13,000. ரைட். அதிகரிப்பு ஏற்படுறது வந்து 140, ஆரம்ப மீதி இருக்குது 25, அப்போ 165. அதுல 13 போனால் 152,000 வந்து இறுதி மீதியாக இருக்கு. சரிதானே? அப்போ அதில் பாருங்க, 25 முதலாவதுல ப்ளஸ் 100 இருக்குது, அப்போ 125, பிறகு 40 ப்ளஸ்ல இருக்கு, அப்போ 165. அப்போ 165ல் 13 போனால் 152 காசு. இப்போ எங்களை கேட்ட கேள்வி என்னென்றால் நடைமுறை சொத்து. அப்போ நடைமுறை சொத்துண்டா 95,000 சரக்கிருப்பையும் 152,000 காசையும் கூட்டும் போது எங்களுக்கு நடைமுறை சொத்து கிடைக்கும். அதுல 247 நடைமுறை சொத்தின் பெறுமதி. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அதுல கேட்ட ரெண்டாவது கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது நடைமுறை அல்லா சொத்துக்கள் கேட்டிருந்தது. அது நேரடியாக பார்க்கலாம், தளவாடம் பொறுத்துக்கள் மட்டும்தான் நடைமுறை சொத்து இருக்குது. அதுல ஆரம்ப மீதி 160 மட்டும்தான் இருக்குது. ஆகவே 160,000 நடைமுறையில்லா சொத்துக்கள். அடுத்தது நடைமுறை பொறுப்புகள் கேட்கப்பட்டது. நடைமுறை பொறுப்புன்னு சொன்னால் கடன் கொடுத்தோர் மட்டும்தான் நடைமுறை பொறுப்பு. அப்ப கடன் கொடுத்தோர்ன்ற பெறுமதி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 20 இருக்குது, பிறகு 50,000 கடனுக்கு பொருட்கள் வாங்கினாங்க, ஆகவே 70,000, அதுல இருந்து 8,000 போனால் 62,000 இறுதி மீதி. இப்போ கடன் கொடுத்தோருன்ற கடன் கொடுத்தோர் நடைமுறை பொறுப்பாகிறதுபடியும் நடைமுறை பொறுப்பு வந்து 62,000. அப்போ பி பகுதியில் நாலாவது கேள்வியாக நடைமுறையில்லா பொறுப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது தரம் 11க்குள்ள அல்லது தரம் 10, 11க்குள்ள நடைமுறை எல்லா பொறுப்பு ஒன்றி ஒன்று தான், வங்கி கடன் மட்டும்தான். வங்கி கடன்ல எந்த மாற்றமும் நடக்கல, மூலா கொடுக்கல் வாங்கல பெற்றது மட்டும்தான். ஆகவே 1,00,000 ரூபா வங்கி கடன் நடைமுறையில்லா பொறுப்பு. அப்ப நடைமுறையில்லா பொறுப்பின் பெறுமதி 1,00,000 ரூபா. அப்ப பி பகுதியில் முதலாவது கேள்வி நடைமுறை சொத்துக்கள் 247,000, நடைமுறையில்லா சொத்துக்கள் இரண்டாவது கேள்வி 160,000, மூன்றாவது கேள்வி நடைமுறை பொறுப்புகள் அது 62,000, நாலாவது கேள்வி நடைமுறையில்லா பொறுப்புகள் அது 100,000, 1,00,000 ரூபாய். இப்போ இது வந்து 2018ஆம் ஆண்டு வினாப்பட்ட வினாக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வினாக்கு போவோம். அடுத்த வினா வந்து எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட வினாவை பாருங்க. அங்கேயும் வந்து கொடுக்கல் வாங்கல் கேட்டிருக்கிறோம். அதாவது கணக்கெடு சம்பந்தப்படிய பாருங்க. 2017 இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தது, அப்புறம் 2019. சரிதானே? அப்ப அதுல வந்து கொடுக்கல் வாங்கல் கேட்டிருக்கிறோம். அதாவது 1, 2, 3, 4 ஆகிய கொடுக்கல் வாங்கல்கள், அதோட சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல பெறுமதியுடன் திரட்டுமா. அப்ப நீங்கள் இதுல பெறுமதியுடன் கேட்டபடியால்
முதலாவது பாருங்க பிரேக்கெட்டுக்குள்ள தந்திருக்கபடியே எழுதுற சுகம் எனக்கு நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. முதலாவது கொடுக்கல் வாங்கல் சரக்கிருப்பு 15,000 கூடுது, கடன் கொடுத்தோர் கூடுது. அப்ப நான் சொன்னா கடன் கொடுத்தோர் கூடுதாண்டா கடனை கொள்ளணும் தான். இங்க வந்து கடன் கொடுத்தோர் அதிகரிக்கிறது ஒரே ஒரு காரணம் கடன் கொள்ளணும் மட்டும். அதாவது காப்புதல் சாதாரண தர மாணவர்களுக்கு அதுதான் போதுமானது. அதை விட வேற மேலதிக அமௌண்ட்டும் இல்லை. அப்ப கடன் கொடுத்தோர்ல அதிகரிப்பு ஏற்படுதுன்னா கடன் கொள்ளணவு. அப்ப கடனுக்கு கொள்ளணவு அல்லது கடனுக்கு பொருட்கள் கொள்ளணவு 15,000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா தளபாடம் அதிகரிக்குது, காசு குறையுது. அப்ப தளபாடம் அதிகரிச்சா தளபாடம் வாங்கி இருக்கிறோம். பாருங்க இதுல வந்த கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது புதுசா கொடுக்கல் வாங்கல் இருக்கா? இல்ல தானே. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுல தந்த ஒரு கணக்கெட்டு சமன்பாடுல இருந்து தகவல். சரிதானே. அப்ப நாங்கள் நீங்க அவதானிப்பினூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம். என்னென்ன கொடுக்கல் வாங்கலாம் அதிகமா வருது அல்லது வந்ததுதான் வருது. சரிதானே. அப்ப அதை விட கூடுதலாகவோ அல்லது வேற வித்தியாசமான கொடுக்கல் வாங்கல் வாரது மிக அரிதான விடு. ரைட். அப்ப இதுல வந்து தளவாடம் அதிகரிக்கிறபடியா தளவாடம் காசு கொள்ளணும் 25,000. அடுத்த வாரம் 10,000 இருப்பு குறையுது, கடன்பட்டோர் அதிகரிக்குது. அப்ப லாபமும் இருக்கிறபடியால் 10,000 பெறுமதியான பொருட்கள் ரூபாய் 12,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்த பாருங்க காசு இருக்கு, காசு குறையுது 9,000. பெற்ற கழிவு. பெற்ற கழிவு யாரோட தொடர்படும் என்று சொன்னால் கடன் கொடுத்தோரோட தான் தொடர்படும் பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு எப்ப கிடைக்குமெண்டா கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கும் போது. அப்ப கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்குறோம். எவ்வளவு காசு கொடுக்குறோம்னா காசு எவ்வளவு குறையுதோ அவ்வளவு காசு தான் கொடுப்போம், மிச்சம் கழிவு. அப்ப நீங்கள் இது எழுதலாம், கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 9,000, பெற்ற கழிவு 1000. அதை நீங்க வேற விதமாய் எழுதலாம். கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய 10,000 10 வீத கழிவுடன் அனுமதிக்கப்பட்டது, அல்லது 10,000 1000 கழிவு கழித்து கொண்டு கொடுக்கப்பட்டது. அப்படியான வசனங்களை நீங்கள் பாவிக்கலாம். ரைட். அப்ப இதுல வந்து நீங்கள் தெளிவாக சொல்ல வேணும், கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 9,000, கழிவு 1000 என்றது வந்து நீங்கள் தனிப்பட்டது தனியாக அதை பிரிச்சு காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்க வரும். அடுத்த ஆவண கேள்வியை பார்த்தீங்கன்னா மேற்குறித்த கொடுக்கல் வாங்கல்களை பதிந்த பின்னர் 5/10/2019 அதாவது இந்த கடைசி கொடுக்கல் வாங்கல் நடைபெற்ற தேதியில உள்ளவாறான அடிப்படை கணக்கிட்டு சமன்பாடு. அப்போ ஒரு விடயத்தை நான் கவனிக்கணும், 4 கொடுக்கல் வாங்க தந்திருக்கேன். ஆனா இங்க கீழே பாருங்க அந்த அட்டவணை கீழே ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் 1/10/2019 அதாவது இந்த முதலாம் தேதியில இதுல சரியான சகன் வணிகத்தின் மொத்த சொத்துக்கள் 25,000. அப்ப இதுல வந்து மொத்த சொத்து இருக்குது 25,000. அப்ப ஆரம்ப மீதி சொத்துல ஆரம்ப மீதி தந்திருக்கணும் அவ்வளவு 25,000, சாரி 250,000. மொத்த சொத்துக்கள் 250,000. பொறுப்புகள் என்ற பெறுமதி அந்த தேதியில 50,000. அவ உங்களுக்கு தெரிய வேணும், இதுல வந்து சொத்தின் பெறுமதி தந்திருக்கணும், பொறுப்பின் பெறுமதி தந்திருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சொத்தும் பொறுப்பும் தான் நாங்கள் உரிமையாண்மையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிப்பீங்கள்? உரிமையாண்மைக்கு என்ன சமன்பாடு? அப்ப உரிமையாண்மை சமன் உரிமையாண்மை சமன் சொத்து செய்ய பொறுப்பு. சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கும் போது உரிமையாண்மை கிடைக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கும் போது உரிமையாண்மை கிடைக்கும்னு சொன்னால் இப்ப சொத்து 250,000 தந்திருக்கீங்க. சொத்து 250,000, பொறுப்பு வந்து 50,000 தந்திருக்கு. அவை உரிமையாண்மை வந்து எவ்வளவு? உரிமையாண்மை 200,000. அப்ப உரிமையாண்மை என்ற ஆரம்ப மீதி 200,000. அது விளங்குதானே. இப்ப சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சிங்கன்னா எங்களுக்கு உரிமையாண்மை கிடைக்கப்படும். அப்ப உரிமையாண்மை என்ற ஆரம்ப மீதியை கொண்டே போடுங்க. 200,000 உரிமையாண்மை என்ற ஆரம்ப மீதி. இப்ப இவ்வளவு சேர்த்து நீங்கள் கூட்டும் போது இறுதி மீதி எங்களுக்கு இறுதியிலாம மீதி கேட்டது. அப்ப 250,000 15 பிளஸ்ல இருக்குது. இந்த ரெண்டு நீங்கள் 15 பிளஸ்ல இருக்குது. இந்த ரெண்டே நீங்கள் பிளஸ் மைனஸ் அது சேர்க்கவே தேவையில்லை பாருங்க. ரைட். இதுல வந்து 2,000 தான் பிளஸ்ல இருக்குது,
இதோட சேர்த்தீங்கன்னா அப்புறம் நீங்களும் வந்து எக்ஸாம் பேப்பரில் வெட்டுறது இல்லை வெட்டுறதுனா அப்புறம் எழுதி போட்டு வெட்டினதாகவே கருதப்படும். நீங்கள் அப்படி எழுதி போட்டு கூட்டும் போது அப்படி வெட்டி கூட்டாதீங்க தயவு செய்து. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 வந்து மூன்றாவது கொடுக்கல் வாங்கல 2000 ப்ளஸ் இருக்குது. நாலாவது கொடுக்கல் வாங்கல சொத்துல வந்து 9000 மைனஸ் இருக்குது, இங்கே 15,000. அப்போ 2000ம் 15,000 ப்ளஸ்ன்னா 17,000. 17,000ல் 9 போனால் 8,000. அப்போ 250 ஒரு 8 போனால் 258,000 வந்து இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடுல உங்களுக்கு தெரியும். அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்பாக இருக்கு. அப்ப இப்ப இதுல சொத்து தெரியும் எங்களுக்கு 258,000. பொறுப்பு பாருங்க, பொறுப்பு 50 இருக்கு, 15 பிளஸ் 10 மைனஸ், அப்ப 5 தான் பிளஸ், அப்ப 55,000 இருக்கு. பொறுப்பு வந்து 55,000 இருக்கு. உரிமையாண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சம் இருக்குது, அதுல 3 பிளஸ் இருக்கு, அப்ப 203,000 உரிமையாண்மை. சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இவ்வளவு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு, அதாவது எல்லா கொடுக்கல் வாங்க 4 கொடுக்கல் வாங்கல இடமிட்ட பிறகு இறுதியாக வணிகத்தில் இருக்கிற கணக்கீட்டு சமன்பாடு கேட்டிருந்தேன். ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். இல்லை, இது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் உண்டு. இதுல வந்து ஆரம்ப மீதிகள் இருக்குது. 1/1/2020 காணப்பட்ட சகல சொத்துக்களும் பொறுப்புகளும் தந்திருக்கிறோம். அதுல தளவாடம் சொத்து, சரக்கிருப்பு சொத்து, கடன் கொடுத்தோர் பொறுப்பு, வங்கி கடன் பொறுப்பு, காசு சொத்து. பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு 7/1/2020 முடிவுற்ற வாரத்தில், முதலாவது வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் சில தந்திருக்கிறோம். 3 கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு. அப்ப இந்த மேலதரப்பட்ட கொடுக்கல் வாங்கல் கணக்கெடு சமன்பாடுல இப்ப தாக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறேன். அப்ப இப்ப எங்களுக்கு இதுல தாக்கம் கேட்டபடியால் ஆரம்ப மீதி பதிய தேவையில்லை. அதுக்குரிய இடமும் உங்களுக்கு போகல தெரியல. பாருங்க, மாதிரி அமைப்புல அதுக்குரிய இடமும் இல்லை. அப்ப நீங்க இந்த 3 கொடுக்கல் வாங்கலையும் அதுல பதிஞ்சு போட்டு பிறகு என்ன செய்யணும்னா அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா இறுதியில 7/1 காணப்பட்ட சந்துரு வணிகத்து பின்வரும் உருப்படிகளுக்கான மீதிகள் என்ன செய்யணும், ஆரம்பத்தையும் சேர்த்து தான் நீங்கள் மீதியை கணிப்பிட வேணும். இறுதியில மீதி கணிப்பிடும் போதும். இப்போ முதலாவது பாருங்க, 20,000க்கான சரக்கினை கடனுக்கு கொள்ளணும் செய்கிறேன். இப்போ கடனுக்கு கொள்ளணும் செய்கிறோம்னா சரக்கு கூடும். எவ்வளோண்டா 20,000 வாங்கினீங்க. அப்போ 20,000 இருப்பு வந்து அதிகரிக்க போகுது. கடனுக்கு வாங்கினபடியே கடன் கொடுத்தோர் வந்து அதிகரிக்கும். 20,000 கடன் கொடுத்தோர் அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,000 ஊழியர்களுக்கான சம்பளம் செலுத்தப்படுது. சம்பளமாக என்னத்தை கொடுப்பீங்க? காசு தான் கொடுப்பீங்க. சம்பளமாக என்னதை கொடுப்பீங்க? காசை கொடுப்பீங்க. அப்போ 3,000 காசு குறைவடையும். காசு பெட்டிக்கிறது காசு வேலை செய்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ காசு எடுத்து கொடுக்குறோம், காசு குறை. ரைட், சம்பளம் அதிகரிக்குது, அது ஒரு செலவீனம். செலவீனம் அதிகரிச்சா உரிமையாண்மை என்ன செய்யும்? குறைவடையும். செலவீனம் அதிகரிச்சா உரிமையாண்மை குறைவடையும். அடுத்த பாருங்க, 40,000 பெறுமதியான இருப்புகள் 50,000 உடன் காசுக்கு விற்கணும். இப்போ காசுக்கு விற்கும் போது காசு வரும். அப்போ பொருள் வந்து எவ்வளவு பெறுமதியான பொருள்னா 40,000 பெறுமதியான பொருள் வணிகத்தை விட்டு வெளியில போகுது விற்க. இப்போ காசுக்கு வித்தவை எவ்வளவு காசு வருதுன்னு சொன்னால் 50,000 ரூபாய் காசுக்கு வித்தது. அதால லாபம் எவ்வளவு வருது? 10,000 ரூபாய் லாபம் வருது. உரிமையாண்மை அதிகரிக்கும். பாருங்க, 50,000 காசு அதிகரிக்க போகுது. ரைட், 40,000 பொருள் வணிகத்தை விட்டு வெளியில போகுது. அப்ப 40,000 பொருள் 50,000 வித்தால 10,000 லாபம். 10,000 லாபம் வந்து உரிமையாளருக்கு கொடுக்கப்படும். அப்ப இதுக்கு பிறகு எங்களுக்கு கேட்ட வேணென்றால் காசு மீதியையும் உரிமையாண்மை இந்த 3 கொடுக்கல் வாங்க நடைபெற்ற எங்கிட்ட காசு மீதி உரிமை. அப்ப ஆரம்பத்தில் எங்கிட்ட காசு வந்து 30,000 இருக்கு. அப்ப அதே மீதியில சேர்ப்போம்.
ஆரம்ப மீதி 30,000, 3,000 மைனஸ்ல இருக்கு, 50,000 பிளஸ்ல இருக்கு. ஆகவே 80,000 மொத்தம் பிளஸ், அதுல 3,000 போனா 77,000 ஆரம்பத்துல. இறுதியில வந்து இந்த கொடுக்கல் வாங்க நடந்தா அப்புறம் எங்களுக்கு காசு மீதி 77,000, காசு 77,000. அடுத்த உரிமையாண்மை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இருக்கிற உரிமையாண்மைன்ற அளவு தெரியாது. அதை நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கீட்டு சமன்பாட்டில் ஏற்கனவே சொன்ன சொத்து சொத்துக்கள் உரிமையாண்மை சமன் சொத்து செய்ய பொறுப்பு. அவையில் வந்து சொத்துக்கள் என்ற கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா தளவாடம், சரக்கிருப்பு, காசு இவ்வளவும் எங்களுக்கு சொத்துக்களாக இருக்கு. அப்போ இது இந்த கூட்டுத்தொகை தளவாடம் 250, சரக்கிருப்பு 140, 390, காசு 30, 420. அப்போ சொத்துக்கள் வந்து 420,000. அதுல இருந்து பொறுப்புகள் 2, கடன் கொடுத்தோர் 20,000, வங்கி கடன் 1,00,000, ஆகவே 120,000 பொறுப்புகள். அப்போ கழிச்சிங்கன்னு சொன்னால் சொத்துக்கள் உரிமையாண்மை என்ற பெறுமதி வந்து 300,000. உரிமையாண்மை என்ற பெறுமதி உரிமையாண்மை வந்து 300,000 இருக்கு. அப்போ இதில் வந்து உரிமையாண்மை என்ற ஆரம்ப மீதி 300,000. இப்போ அதோட வந்து நீங்கள் 3,000 கழிச்சு 10,000 கூட்டணும். அப்போ 7,000 அதிகரிக்குது. அப்போ உரிமையாண்மை வந்து இப்போ 307,000. இந்த இவ்வளவு கொடுக்கல் வாங்க 3 கொடுக்கல் வாங்கல நடைபெற்றா பிறகு உரிமையாண்மை இந்த இறுதி பெறுமதி அல்லது இந்த வாரத்தின் இறுதியில காணப்படுகிற உரிமையாண்மை என்ற பெறுமதி 307,000. சரிதானே? ரைட். இது உங்களுக்கு தெளிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நான் போவோம். அப்படி உங்களுக்கு இதன் விளக்கம் மேலதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் மேலதிகமாக இன்னொரு வீடியோவை அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதுக்குரிய பதில தரக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2021 ஆண்டு 2021 ஆண்டுக்கான வினாத்தாளையும் 20ஆம் ஆண்டு மாதிரி தான் ஒரு மீதி தந்திருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே 2020 கொடுக்கல் வாங்கல் வந்தது, மீதி வந்து கொடுக்கல் வாங்கல் வந்தது. இங்கே வந்து கணக்கெட்டு சாம்பார் மீதியின் வந்து கணக்கெட்டு சாம்பார் வந்திருக்கு. அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யணும், மிச்ச இந்த மீதியை வச்சுக்கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களை வந்து நாங்கள் எழுத வேணும். அதில் பாருங்க இங்கே இதில் முதல்ல ஆனாவது கேள்வி பாருங்க. ஆனா கேள்வி 14 14 சொன்னா இதுதானே 14 இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் வந்து கேட்டிருக்கேன் பாருங்க. கடன்பட்டோர் குறையுது. கடன்பட்டோர் குறைகிறதுக்கான காரணம் இங்கே ஒன்றில் காசு கொடுக்கணும், இல்லை அறவிட முடியாது கடன் அவர் கொடுத்த கலை. அப்போ இந்த 3 காரணங்களும் அதில் பெறும். அப்போ கடன் கொடுத்தோர் சாரி கடன்பட்டோர் குறைவடையுது. கடன்பட்டோர் குறைவதற்கு அவர்கிட்ட காசை நாங்கள் பெற வேணும், அல்லது அறவிட முடியாத கடன் இருக்க வேணும், அல்லது கழிவு கொடுக்க வேணும். அப்போ காசு கூடுறபடியால் கடன்பட்டோர் பெற்ற காசு இல்லை. அடுத்தது 25 வணிகத்தின் உரிமையாண்மை. அப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களோட உரிமையாண்மை. இப்போ முதல் கணக்கிலையும் சொல்லிட்டேன், அதுக்கு முதல் கணக்கிலையும் பார்த்தேன் கேள்வியிலையும். மொத்த சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா உரிமையாண்மை. அப்போ இங்கே நான் நேரடியாகவே இங்கே சொத்துல இருந்து பொறுப்பை கழிக்கிறேன். அது மோட்டார் வாகனம் ஒரு சொத்து, சரக்கிருப்பு சொத்து, கடன்பட்டோர் சொத்து, காசு சொத்து. அப்போ பாருங்க 250, 140, 390, அதோட 20 கடன்பட்டோரை கூட்டினா 410, காசு மீதி 100 கூட்டினா 510 மொத்த சொத்து. அதுல இருந்து மொத்த பொறுப்பு தந்திருக்கிற 30,000. 30,000 கழிச்சிங்கன்னு சொன்னால் 480,000 உரிமையாண்மை. அப்ப அந்த 480,000 கொண்டு வந்து நீங்கள் இங்கே ஆரம்ப மீதியாக போடுவீங்க. 480,000 ஆரம்ப மீதியாக போடுவீங்க. போட்டுட்டு அதோட வந்து காப்புறுதி மைனஸ் லாபம் பிளஸ்ல இருக்கு. அப்ப கடைசியா பாருங்க 0 அதன் விளைவு. அவை இறுதியில் எங்கிட்ட இருக்கிற உரிமையாண்மை வந்து 480 இருக்கு. அப்ப 25/1 அது கடைசி டேட்ல இருக்கிற கொடுக்கல் வாங்கலாம் நடந்தா பிறகு உரிமையாண்மைன்ற பெறுமதி 480,000 உரிமையாண்மை இருக்கு. மொத்த நடைமுறை பொறுப்புகளின் பெறுமதி 25/1 கடைசி கொடுக்க வேணாம் மொத்த நடைமுறை சொத்துக்களின் பெறுமதி.
நடைமுறை சொத்துக்களில் பெறுமதி இல்லை நடைமுறை சொத்து சராக்கிருப்போம் கடன்பட்டோரும் காசு. அப்போ இதை நாங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டு கூட்டிவிடுவோம். முதல் ஒரு கேள்வி செய்கிறாங்க. இப்போ சரக்கிருப்பின் தனி பெறுமதி தந்திருக்கிறோம். எங்கள்கிட்ட ஆரம்ப மீதி இருக்குது 140,000. அடுத்தது கடன் பட்டோரின் ஆரம்ப மீதி இருக்குது 20,000. காசுன்ற ஆரம்ப மீதி எங்கள்கிட்ட இருக்குது 1,00,000. ரைட். அப்போ எவ்வளோ ஒரு 140ஓட 9 கூட்டி 15 கழிக்கணும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 134 வந்து சரக்கிருப்பின் பெறுமதி 134. அப்போ அதில் 9 ப்ளஸில் இருக்குது, 15 மைனஸில் இருக்குது. அது 15 கழிக்க வேணும், 9 கூட்ட வேணும். அப்போ தேறியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 6 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா சரி. அப்போ 140 6 போனால் 134. அடுத்த பாருங்க, இதில் கடன் பட்டோரில் 20,000 ஆரம்ப மீதி இருக்கு, 25 கூட்டி 7 கழிக்க வேணும். அப்போ 45ல் 7 போனால் 38. அடுத்த பாருங்க, காசுல வந்து ஏற்கனவே 100 இருக்குது, 10 கழிக்க வேணும், 8 கழிக்க வேணும், 7 கூட்ட வேணும். மொத்தம் 18 வந்து மைனஸ்ல இருக்குது. அப்போ அதில் பாருங்க என்னென்றால் 89 காசாக இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த 3 நடைமுறை சொத்துக்களையும் கூட்ட வேணும். 134 சக 38 சக 89. ரைட். இவ்வளோதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நடைமுறை சொத்துக்களின் பெறுமதி 261. சரிதானே? அப்போ நடைமுறை சொத்துக்களுக்கு வந்து நாங்கள் இருப்பு 134 இருக்குது, கடன்பட்டு ஒரு 38 இருக்குது, காசு 89 இருக்குது. அப்போ அவ்வளோத்தையும் கூட்டினா மொத்த நடைமுறை சொத்தாக இந்த 25ஆம் தேதி கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு எங்கள்கிட்ட வணிகத்தில் காணப்படுகின்ற நடைமுறை சொத்துக்கள். அடுத்த வாரம் 31/1/2022 நிகழ்ந்த பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு ராயா வணிகத்தின் மேற்குறித்த கணக்கீட்டு சமன்பாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்போ 31 ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கும். அந்த கொடுக்கல் வாங்கல் எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டில் தாக்கத்தை செலுத்தும். நீங்கள் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டை வச்சு கொண்டு விட கொடுக்கலாம், அல்லது இவை தந்திருக்கிற சமன்பாட்டை வச்சு கொண்டு நாங்கள் அதில் விடையை கொடுக்க முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன கொடுக்கல் வாங்க நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதில் சொல்லியிருக்கணும் என்னென்னா, ராயா 3 லட்சம் பெறுமையான தனது தனிப்பட்ட மோட்டார் வாகனத்தை வணிகத்தில் முதலீடு செய்தார். அப்போ வணிகத்தில் முதலீடு செய்கிறாருன்னா அது எங்களுக்கு ஒரு மூலதனம், எங்களோட வணிகத்தை கொண்டு வந்தார். அப்போ மோட்டார் வாகனத்தின் பெறுமதி என்ன செய்ய போகுது, உரிமையாளர் கொண்டு வரும்போது மோட்டார் வாகனத்தை கொண்டாடுறார். மோட்டார் வாகனத்தின் அளவு வணிகத்தில் வந்து அதிகரிக்கும் 3 லட்சம் ரூபா. இது உரிமையாளர் கொண்டு வந்த வேற. அப்போ உரிமையாண்மையும் என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு எப்படி விட ஆன்சர் பண்ணணும்ன்றதுனால் திரும்ப சமன்பாட்டை எழுதி, சரியா, சொத்து உரிமையான பொறுப்பான அடிப்படை சமன்பாட்டை எழுதி அல்லது அவர் தந்திருக்கிற சமன்பாட்டை எழுதி இதை கீழே இதை 15 காட்டவான மோட்டார் வாகனம் அதிகரிப்பு 3 லட்சம், உரிமையாண்மை அதிகரிப்பு 3 லட்சம் என்று 15 காட்டப்படும். அப்போ இந்த வினாக்கள் வந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி பரீட்சையில் வினாப்பட்ட வினாக்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த அவ்வளவு கேள்வியும் 5வது வினாவில், அதாவது பகுதி 2ல் 5வது வினாவில் 3வது உபவிரிவாகத்தான் இருக்குது. ரைட். அப்போ நீங்கள் அதை நம்பி போகலாம், 3வது உபவிரிவாக கணக்கெட்டு சமன்பாடு வரும் என்று நம்பி போகலாம். அடுத்தது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இது 2022ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தால். அதுலேயும் பாருங்க 5வதுல 3வது உபபிரிவாகத்தான் இருக்குது. அதில் எங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தந்திருக்கிறோம், சமன்பாடு தந்திருக்கிறோம், அதில் 18 அவ்வளோதான் விஷயம். இதை மாதிரி நாங்கள் ஏற்கனவே கேள்வி பார்த்துருக்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனுக்கு கொள்ளணும் செய்த இருப்புகள் சரக்கிருப்பு அதிகரிக்க போகுது, அதே மாதிரி பொறுப்பு கடன் கொடுத்தோறும் அதிகரிக்க போகுது. அதை ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறோம். ஆனால் கொடுக்கல் வாங்கல் ஆவணா கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுத்தோரு காசு கொடுக்குறீங்க, அப்போ காசு வணிகத்தை விட்டு வெளியில் போகும், 5000 காசு குறைவடையும். கடன் கொடுத்தோர் இந்த பொறுப்பும் வந்து எல்லாவற்றை கொடுக்கும் அதிகம் வந்து குறைப்போம்.
இப்போ ஒரு ஆள்கிட்ட காசு ஒரு ஆள் கடன் கொடுத்தவங்களை கடன் தந்த ஒரு ஆளுக்கு காசை கொடுக்கும்போது நீங்கள் அவற்றை பெறுமதியையும் அவற்றை கணக்கிலையும் குறைச்சி விடணும். அதே போல உங்களோட காசையும் குறைப்பீங்க. அதே மாதிரி கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 15,000. அப்போ கடன்பட்டோன் காசு 6,000 உங்களுக்கு. அப்போ வணிகத்தில் காசுன்ற அளவு அதிகரிக்கும். அதே போல கடன்பட்டோரின் அளவும் குறைவடைகிறதா இருக்கு. காசுன்ற அளவு அதிகரிக்கும், கட கடன்பட்டோரின் அளவு குறைவடையும். அப்போ சொத்து அதிகரித்து சொத்தை குறைவடையும். அடுத்த பாருங்க, காகிதாதிகள் செலவுகள் செலுத்துகிறோம். அப்போ காகிதாதிகள் நாங்கள் எழுதுபொருள் வாங்குறதுக்கு 5,000 காசு கொடுக்குறோம். அப்போ வணிகத்தை விட்டு காசு பட்டியலேருந்து தான் கொடுப்பீங்க. அப்போ காசு குறைவடையும். அதே போல இது ஒரு செலவு, அது உரிமையை குறைக்கும். அப்போ உரிமை செலவு அதிகரிக்கிறபடியே உரிமையாண்மை குறைவடையும் 5,000. அடுத்த 10,000 கிரியமான பொருட்கள் 15,000 கடனுக்கு விற்கப்படுது. அப்போ 10,000 முழுமையான பொருளை விற்கும் போது பொருள் வணிகத்தை விட்டு வெளியில போகுது 10,000. அது எவ்வளவுக்கு வித்து நீங்கள் 15,000 வித்துறீங்க. அப்போ வித்ததால லாபம் எவ்வளவு? 5,000. அது உரிமையாளருக்கு குறிக்கிறது. இப்போ உரிமையாண்மை அதிகரிக்கும் லாபம் 5,000. சரிதானே? அப்போ எவ்வளவு கொடுக்கல் வாங்கல்களும் கணக்கெட்டு சாம்பாடு, அடிப்படை கணக்கெட்டு சாம்பாடுல பதிவு செய்திருக்கிறோம். அடுத்து ஆவணா கேள்வி பாருங்க. மேற்திரப்பட்ட கொடுக்கல் வாங்கலின் பின்னர் 1/1/2023 இருந்தவாறு நடேச வணிகத்தின் தொகையுடன் கூடிய கணக்கெட்டு சமன்பாடு மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலின் பின்னர். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் 1/1/2023 இடம்பெற்றிருக்குது. சரியான அதில் பாருங்க, ஆரம்பத்தில் எங்கிட்ட மீதி தந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த மொத்த சொத்துக்கு 2 லட்சம். அப்போ இதோட கூட்டுவாங்க, மொத்த சொத்தை கூட்டுறது 2 லட்சம். இதே மாதிரி கேள்வி ஏற்கனவே வந்த கேள்வி தான். அதே மாதிரி பொறுப்புகள் 50,000. அங்கேயும் நான் நினைக்கிறேன் இதே பெறுமதி இருந்த மாதிரி தான் ஞாபகம். சரிதானே? அப்போ இதில் உரிமையாண்மை சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா 150,000. அப்போ இப்போ நீ எல்லாத்தையும் நாங்கள் கூட்டினோம்டா இறுதியில் எங்கள்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து வயல பாருங்க, 2 லட்சம் ஆரம்பம் இது இருக்குது. +ல 10,000 இருக்குது. ஒரு +15 -15 இருக்கு. அதை நீங்கள் கூட்டும்போது எடுக்காம விடலாம். அடுத்தது மைனஸ்ல 5 இருக்குது, 2 5 இருக்குது. அடுத்தது ஒரு 10,000 இருக்குது. +ல ஒரு 15,000 இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த 15ஐயும் இந்த 15ஐயும் பூஜ்ஜியமாக்கலாம். அவை 195 எங்களுக்கு சொத்துன்ற பெறுமதி. உரிமையாண்மையை பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸும் மைனஸும் போனால் 150 மிச்சம் பெறும். அடுத்தது இதில் 45, 50லேருந்து 5 மைனஸ் போனால் 45 பொறுப்பாக இருக்கும். அப்போ கணக்கெட்டு சமன்பாடு நீங்கள் திரும்ப சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்புன்னு எழுதி அதே கீழே இந்த இறுதி மீதியை எழுதி காட்ட வேணும். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா 2023ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தாள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது. ஏனென்றால் தகவல் கொஞ்சம் தந்திருக்கிறோம். ஆனா தகவல் சொல்லப்பட்டது. ஷாஜகான் என்பவர் 1/1/2024 1,00,000 முதலீடு செய்து வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். இக்கொடுக்கல் வாங்கலின் பின்னர் ஷாஜகான் வணிகத்தின் கணக்கெட்டு சமன்பாடு எழுதட்டுமா? அப்ப இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு ஷாஜகான் வணிகத்தின் கணக்கெட்டு சமன்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறேன். அதில் எழுதி காட்டுறேன். இதுக்கு உரிமையாளர் மூலதனம் விடும்போது சொத்து அதிகரிக்கும் 1,00,000 அப்போ நீங்கள் கணக்கெட்டு சமன்பாடு எழுதி போட்டு சொத்துல அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். அதே போல உரிமையாண்மையும் அதிகரிக்கும். அவர் வணிகத்துக்கு மூலதனமாக இந்த 1,00,000 கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, மேலே 3 ஆனா, அது 3வது வினாவின் ஆனா பகுதியில குறிப்பிடப்பட்ட ஷாஜகான் வணிகத்தின் கணக்கீட்டு சமன்பாடானது ஒரு கொடுக்கல் வாங்கலின் பின்னர் கீழே தரப்பட்டவாறு மாற்றப்படுது. அப்ப ஏற்கனவே கணக்கீட்டு சமன்பாடு எப்படி இருக்குது? சொத்துல 1,00,000 இருக்குது, உரிமையாண்மையில 1,00,000 இருக்குது. இப்ப ஆவண்ணா பகுதியில் சொல்லியிருக்கிறோம்டா, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தா பிறகு கணக்கெட்டு சமன்பாட்டுல சொத்து 2,00,000 மாறி இருக்கு, உரிமையாண்மை மாறையில பொறுப்புல 1,00,000 அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் சொத்துக்கள்ல காசு தானம் அதிகரிச்சுதான் இதுல சொல்லியிருக்கேன் தெளிவா. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களை பொறுப்பொண்டு அதிகரிக்க என்ன செய்திருக்கணும்? கடன் ஒன்றை வாங்கியிருக்கணும். அப்ப இங்க காசு அதிகரிச்சபடியே நாங்க கட்டாயம் காசு என்ன செய்யறோம்? கடனுக்கு வாங்கியிருக்கிறோம். காசு கடனுக்கு யார்கிட்ட வாங்குவோம்? வங்கிட்ட வாங்குவோம்.
அல்லது வெளி நண்பர்கள்ட்ட வாங்கலாம். இங்கே நாங்கள் அப்படி கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கிறது இல்லை. அப்படி படிக்கிறது மிக குறைவு. தனிநபர்கிட்ட காசு வாங்குறேன்ட்டு சரிதானே. அப்போ நீங்கள் இதில் அப்படி சில பல யோசிக்கலாம். நீங்கள் என்ன அப்படி தனிநபர்கிட்ட வாங்கினன்றது இல்லாத உண்டு. இப்போ நாங்கள் அப்படியான விடயங்களை இதுவரைக்கும் கருத்தில் கொள்ளையில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது காசு வாங்கியிருக்கிறோம். அப்போ பொதுவாக பொறுப்பதிவிக்கிறோடைய வங்கி கடன் பெற்றது. அப்போ இதுக்குரிய கொடுக்கல் வாங்கல் என்னவா இருக்க போகுது? ஆவணா கொடுக்கல் வாங்கல் இந்த கணக்கெட்டு சமன்பாடில் மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் சொத்துல காசு அதிகரிச்சிருக்கு 1,00,000 அவை பொறுப்பு அதிகரிச்சபடியா நாங்கள் வங்கியில் பெற்ற கடன் 1,00,000 என்று எழுதலாம். அடுத்து ஈனா தகவல் புனிதன் வணிகத்தில் நிகழ்ந்த சில கொடுக்கல் வாங்கல் இது வேற கேள்வி. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மேல இருக்கிற ஆனா ஆவண்ணா கேள்விக்கும் ஈனா கேள்விக்கும் தொடர்பில்லை. ஏன்னா அது வேறு நபரின் வணிகம், இது கீழே இருக்கிறது இன்னொரு வணிகம். புனிதன் வணிகத்தில் நிகழ்ந்த சில கொடுக்கல் வாங்கல் 3 கொடுக்கல் வாங்கல் தந்திருக்கிறோம். அந்த 3 கொடுக்கல் வாங்கலும் புனிதன் வணிகத்தின் கணக்கீட்டு சமன்பாடில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்தினதுன்னு சொல்லட்டுமா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் கடனை கொள்ளணும் செய்த இருப்பு அதை கணக்கீட்டு சமன்பாடில் இந்த கீழே தரப்பட்ட இரட்டை விளைவை நாங்கள் எழுதணும். அது எமௌண்ட் ஒன்றும் எழுதாமல் இலக்கங்களை எழுதாமல் நீங்கள் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு எழுதி காட்ட வேணும். அப்போ நான் இதில் அடையாளத்தை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை சொற்களில் எழுதுங்க. தயவுசெய்து அப்படி எழுத வேண்டாம். அடையாளத்தை போட்டு விட்டுறாங்க. கடனுக்கு கொள்ளணும் செய்த சரக்குகள் 10,000. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் இது சரக்கு அதிகரிக்கும். அப்போ சரக்கு சொத்துக்குள்ளே இருக்கிறபடியே சொத்து அதிகரிக்கும், பொறுப்பும் அதிகரிக்கும். அதை எழுத்துல எழுதியிருக்கிறோம். கடன்பட்டோட காசு வரும்போது சொத்துல அதிகரிப்பு நடக்கும். அதே போல சொத்துல குறையும் நடக்கும். ரெண்டும் அங்கதான் எழுதுவோம். இப்ப கீழே வந்துட்டு ஓகே. அதுல நீங்க சொத்துக்குள்ள சொத்திலேயே ஒரு அதிகரிப்பையும் காட்ட வேணும், சொத்திலேயே ஒரு குறைவையும் காட்ட வேணும். ரைட், ஓகே. சொத்திலேயே குறைவையும் காட்டி சொத்திலேயே அதிகரிப்பையும் காட்ட வேணும். அப்ப நீங்க சொத்துக்குள்ளே அதிகரிக்கும் மட்டும் எழுதி குறையும் மட்டும் எழுத வேணும். அடுத்த 35,000 பெறுமையான பொருட்கள் 50,000 கடனுக்கு விற்கும் போது இது சொத்துல குறைவை ஏற்படுத்தும். அப்ப சொத்து குறையும் என்று போடுவீங்க. பெறுமதி கேட்காத பிரச்சனை இல்லை. அடுத்து சொத்து அதிகரிக்கும் என்று போடுவோம். அப்புறம் உரிமையாண்மை அதிகரிக்கும் என்று போடுவோம். அப்ப பாருங்க, கடனுக்கு 30,000 பெறுமையான பொருட்கள் விற்கும் போது 35,000 இருப்பு குறையும், 50,000 கடன்பட்டோர் அதிகரிக்கும், லாபம் உரிமையை கூட்டும் 15,000. அப்ப இதை நாங்கள் தொகையாக எழுதாமல் அவை அந்த மாதிரிக்கு அமைவாக சொத்து குறையும், சொத்து அதிகரிக்கும், உரிமையாண்மை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். சரிதானே. அப்ப இந்த வினாவுக்குரிய விடயம் இதுவாக தான் விடை நாங்கள் இவ்வாறான முறையில விடையளிக்க வேணும். இது நான் நினைக்கிறேன் முன்னர் ஒரு பழைய பாஸ் பேப்பர், இந்த உங்களோட சிலபஸுக்கு முற்பட்ட கால பகுதியில ஒரு பழைய பாஸ் பேப்பர்ன்ற கேள்வின்ற ஒரு பகுதியாக இருக்கு. அதில் 5 கொடுக்கல் வாங்கல் இருந்தது. உங்களுக்கு 3 கொடுக்கல் வாங்கல 2 எழுத சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப இது ஏற்கனவே வந்ததுதான், புதுசா வர கேள்வி இல்லை. ஏற்கனவே கடந்த கால வினாத்தாள்கள் எங்களோட சிலபஸ் மாற்றத்துக்கு முன்னம் இருக்கிற வினாத்தாள்கள்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிற வினாவாக இருக்கு. அடுத்த பாருங்க, இது 2024ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற பரீட்சை. அதுல ஆணாக்கு ஒரு தகவல் தந்திருக்கணும், ஆவண்ணாக்கான ஒரு தகவல் தந்திருக்கணும். 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அதுல ஆணா கேள்வி பாருங்க, மேலெழுதப்பட்ட 2 கொடுக்கல் வாங்கலையும் எழுதட்டுமா. அது நாங்கள் ஏற்கனவே படிச்சதான். சரி, அப்ப இதுல பாருங்க, முதலாவது 15,000 காசு குறையுது, கடன் கொடுத்தோர் குறையுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடன் கொடுத்தோர் குறையுதுன்னா அவருக்கு காசு கொடுக்கணும். அப்ப கடன் கொடுத்தோர் கொடுத்த காசு 15,000. அது பிரேக்கெட்டுக்கே தந்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 25,000 பெறுமதியான பொருட்கள் 30,000 காசுக்கு விற்கப்பட்டது. அப்ப அதால லாபம் வந்திருக்கும். அப்ப நீங்க எழுதுவீங்க 25,000 பெறுமதியான பொருட்கள் 30,000 காசுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுத்தோர் கொடுத்த காசு, இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் 25,000 ரூபாய் இருப்புகள் 30,000 ரூபாய் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்த ஆவணா கேள்வி பாருங்க, அதுல உரிமையாளர்கிட்ட உரிமையாண்மையை கணிப்பிடணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுல ஆரம்ப உரிமையாண்மை தந்திருக்கணும். இதுல வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும், அது தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது செலவீனங்கள் உரிமையாண்மையை குறைக்கும். அடுத்தது மேலதிக மூலதனம் உரிமையாண்மையில அதிகரிப்பு ஏற்படுத்தும். இது நாங்களே நோட்ஸ்ல படிக்கும் போதும் படிச்சிருக்கிறோம். இரட்டை விளைவு இரட்டை பதிவு தொடர்பான நோட்ஸை பற்றி கதைக்கும் போதும் படிச்சிருக்கிறோம்.
சரிதானே? அப்ப அதைத்தான் நீங்க செய்ய போறோம். இனி நீங்கள் அதை கூட்டி எடுக்கலாம் அப்படியே. அப்ப இதுல வந்து 5,00,000 நாங்கள் 4,60,000 கூட்டி 2,10,000 கழிக்க வேணும். அப்ப இதில் பாருங்க 460,000 பிளஸ்ல இருக்கு, 360 ஒரு பிளஸ், கீழே 1,00,000 100,000 ஒரு பிளஸ் இருக்கு. அப்ப 460. அப்ப 460ல 210 போனால் 250 வரும். அப்ப 250 பிளஸ் மிஞ்சம். அப்ப ஏற்கனவே 500 இருக்கு, அவ 750 உரிமையாண்மையில பெறணும். பாருங்க, வருமானம் உரிமையாண்மை அதிகரிக்கும், மேலதிக மூலதனம் அதிகரிக்கும். அப்ப இதுல வந்து ஆரம்பத்தில் இருந்த மூலதனம் 5,00,000, வருடத்துக்கான வருமான உரிமையாண்மை அதிகரிக்க போகுது, வருடத்துக்கான செலவு உரிமையாண்மையை குறைவடைய செய்ய போகுது. அடுத்த வருடத்தின் போதான உரிமையாளருடைய முதலீடு, சுரமியாவின் முதலீடு வந்து மேலதிக மூலதனம் உரிமையாண்மை அதிகரிக்கும். இறுதியில் இருக்கிற உரிமையாண்மை வந்து 7,50,000. ரைட். இவ்வளவு வினாக்களை வந்து கடந்த காலத்துல இந்த கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பாக வினாப்பட்ட வினாக்கள். நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு பூரணமான ஒரு தெளிவுண்டு கிடைச்சிருக்க நம்புறேன். அப்படி உங்களுக்கு தெளிவு போதாதிருந்தால் அல்லது விளக்கம் காணாமல் இருந்தால் நீங்கள் ஒரு கொமெண்ட்ஸ் ஊடாக தெரிய செய்யலாம். இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் அது தொடர்பான விடயங்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லணும். அது சம்பந்தமான கருத்துக்களை பகிருங்க. அந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கப்படும் ஏதோ ஒரு விதத்தில் மீளவும் இந்த காணொலி வடிவத்திலேயோ அல்லது எழுத்து மூலமாகவோ உங்களோட மீண்டும் வந்து அந்த கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி. நாங்கள் அடுத்த இன்னொரு காணொலியில சந்திப்போம்.